எல்லாரும் சொல்லுவாங்க அந்த தெய்வம் மாதிரி உனக்கு கணவர் அமைஞ்சிருக்காருமான்னு சொல்லுவாங்க. ஆனா என் பட்ட துன்பத்துல அந்த தெய்வம் எனக்கு கை கொடுத்துருச்சுங்க. ஆனா என் கணவர் எனக்கு கை கொடுக்கல. அந்த தெய்வத்துக்கு ஒரு படி மேலவே என் கணவரை நான் சொல்லுவேன். எல்லாம் சொல்றாங்க கல்யாணம் புதுசுல இன்பமா இருக்கும், பிறகு துன்பமா இருக்குன்னு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த 10 வருஷமா அவருடைய பாசம் எனக்கு அடிப்பட்ட பிறகு இன்னும் ஜாஸ்தியா தான் ஆகி குறைய, இம்மி அளவுக்கு கூட குறைய கிடையாது. 10 வருஷம் இல்லை, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அவருடைய அன்பு மாறவே மாறாதுங்க. இப்படி ஒருப்பட்ட கணவனாக இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது பெரிய இதியா. உன்னை பாராட்டுறேன். உங்க பேர் என்ன தம்பி? என் பேர் ஜவஹர்லால். ஜவஹர்லால். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜவஹர்லால், சொல்லுங்க. வேற ஒரு நல்ல பெண்ணை மறந்திருந்தால் இந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பான்னு தெரியாது. இந்த பொண்ணை கட்டிக்கிட்டதில் நான் ரொம்ப நல்லா வாழ்றேன். இன்னும் இந்த ஜென்மம் இல்லை, 7 ஜென்மம் எடுத்தாலும் இதே பொண்ணு தான் எனக்கு மனைவி வரணும். இந்த பெண்ணுடைய இந்த துளசியின் கண்ணீர் நிச்சயமாக துடைக்கப்படும் என்று உறுதியாக நான் நம்புகின்றேன். சவுத் லாட்டரி மூலியமாக 15,000 அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கணும். 15,000. இந்த பெண்ணின் வாழ்க்கையில் உதவிக்கரம் நீட்டிய அவருடைய உறவினர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். என்ற இந்த மாதிரி உறவுகளை பார்த்தாது இந்த உலகத்தில் உறவுகள் என்பது எதற்காக, துன்பத்திலே கை கொடுத்து உதவத்தான் என்பதை இந்த ஊர் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே மேடைக்கு அழைக்கின்றேன். இப்படிப்பட்ட நல்ல குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடும்ப உறவுகள் என்பது எப்படி பலம் வாய்ந்தது என்பதற்கு உதாரணமாக இந்த குடும்பத்தை பார்க்கின்ற போது நிச்சயமாக இங்கே இருப்பவர்கள் கைத்தட்டி இவர்களை பாராட்ட வேண்டும் என்று கொள்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை. இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நெகிழ்ந்தாங்க. சில பேருக்கு ஆனந்த கண்ணீர். என் கண்களில் வந்தது இப்ப ஆனந்த கண்ணீர் தான். இங்க உறவுகள் எதற்காக என்ற தலைப்புல 4 பேர் 4 விதமா பேசுனாங்க. மாமனார் ஒரு நார், நாத்தனார் ஒரு நார், கொழுந்தனார் ஒரு நார். இவர்களால் கல்யாணமாகக்கூடிய ஒரு பெண்ணோட வாழ்க்கை நார் நார் ஆகுதுன்னு இந்த பெண் நார் நாராக கிழித்தார். ஆனால் நான் இங்கே பார்த்தேன், கொழுந்தனார் எந்த அளவுக்கு உதவினார், நாத்தனார் எந்த அளவுக்கு உதவினார், மாமனார் எந்த அளவுக்கு உதவினார் என்பதை துளசியின் வாழ்க்கையை இங்கே பார்த்தேன். ஆக இந்த நாரை பார்க்கும் போது ஒரு ரோஜா பூவை பறிக்கிறோம், மல்லிகை பூவை பறிக்கிறோம். அந்த மல்லிகையும் ரோஜாவையும் கட்டுவதற்கு, மாலையாக கட்டுவதற்கு நார் தேவைப்படுகிறது. அதை போல ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மாலையாக ஆக்குவதற்கு இந்த மாமனார், நாத்தனார், கொழுந்தனார் உறவுகள் தான் தேவை என்பதை இந்த மண் உணர்ந்து வைத்திருக்கின்ற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட குடும்பமும் இந்த மண்ணிலே இருக்கிறது. இங்க நல்ல கணவன் நல்ல மனைவி இருந்தா கூட பரவாயில்ல, தன்னுடைய மனைவி கால் ஊனம், ஊனம் என்று சொல்லவே எனக்கு நாக்கு கூசுகிறது. ஆனால் தன் தாரத்தை பாரமாக நினைக்காமல், தாரத்தை நடக்க விடாமல் சுமந்து சென்றானே ஒரு கணவன். தங்கப்பதக்கம் படத்துல தன் மனைவியை நடக்க முடியலன்னு அந்த சக்கர வண்டியில வச்சு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் KR விஜய் வைத்து தள்ளி கொண்டு பாடுவார். அத சினிமால மட்டும் தான் பார்க்க முடியும், நிஜ வாழ்க்கையில பார்க்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. நிஜத்திலும் இப்படிப்பட்ட உறவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இங்கே ஒரு பிரகாசத்தை பார்த்தேன். பிரகாஷ் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தாய் எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கிறார், அவருடைய சித்தப்பா எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கிறார். நல்ல உறவுகள் சிலருடைய வாழ்க்கையில இருக்கிறது. சிலரோட வாழ்க்கையில மட்டும்தான் அங்க கண்ணீர் வடிச்சது அந்த பெண்மணி, கதர்னது அந்த அம்மா. கரெக்ட். கைவிட்ட தாய்மாமன் உறவை அந்த பெண் சொன்னார். கைவிட்ட தாய்மாமன் உறவை சொன்னாலும் அடுத்த ஜென்மத்திலாவது என்னுடைய தாய்க்கு நான் மகளாக பிறந்து அறுவை சிகிச்சை செய்வேன் என்று சொன்னாயே, இதுவும் கூட தாய் மகள் உறவு தானே. இந்த உறவு துன்பத்தில் கை கொடுக்கிறதா இல்லையா? உதவாத உறவை நீ எண்ணி பார்க்கிறாய், உன் தாய்க்கு உதவும் உறவா நீ இருக்கிறாயே, உன்னை நான் எண்ணி பெருமைப்படுகிறேன். துன்பத்தில் கை கொடுப்பதுதான் உறவு. இந்த துளசியோட கணவன் ஜவஹர்லால்னு ஒருத்தர் வந்தார். அந்த பெண்ணை ஊனமிட்டு இருந்தாலும்
அவர் வந்து வச்சு தாங்குவேன்னு சொன்னாரு. அதை பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? அவர் பேர் ஜவஹர்லால். ஜவஹர்லால் நேரு தன்னுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதும் ஒரு ரோஜாவை சுமப்பார். ரோஜா என்பது முள் நிறைந்தது. ஆனால் தன்னுடைய மனைவி ஒரு முள் நிறைந்த ரோஜாவாக இருந்தாலும் என்னுடைய நெஞ்சத்தில் உன்னை தாங்குவேன் என்று ரோஜாவாக அந்த துளசியை தாங்கும் ஜவஹர்லாலை அந்த ஜவஹர்லால் நேருவாக நான் பார்க்கிறேன். இதுதான் உண்மையான உறவு. எல்லாத்துக்கும் மேலங்க எத்தனை பிள்ளைங்க தான் பெத்த தாய் தந்தை உதறிட்டு முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத இங்க மேடையில் வந்து அந்த முதியோர்கள் சொன்னப்ப நம்ம எல்லாருமே வேதனைப்பட்டோம். அப்படிப்பட்ட உறவுகளை நினைச்சு நம்ம வெக்கப்பட்டே தீரணும். ஆனால் அதை பார்க்கும்போது பிள்ளைகளே, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையை உதறி விடாதீர்கள். தாய் இல்லாமல் வாய் இல்லாமல் மனிதனால் பேச முடியாது. தாய் இல்லாமல் உலகத்திலே பிறக்க முடியாது. அப்படிப்பட்ட தாய் தந்தையரை ஒதுக்கி முதியோர் இல்லத்துக்கு தள்ளிவிடக் கூடாது என்பதற்கு உதாரணமாக இவர்களை பார்க்கும்போது உறவு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் அரட்டை அரங்கத்திலே கலந்து கொண்ட நாமும் இந்த அரட்டை அரங்கத்தை பார்க்கின்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். இங்க கிருபா சொல்றாரு, ராமாயணத்தை பத்தி ஒரு உதாரணம் சொன்னாரு. சீதையை போய் ராமன் கடைசியில சந்தேகப்பட்டான்னு சொன்னாரு. ஒன்னே ஒன்னு சொல்றையா, இன்னைக்கு தன் கணவன் இருக்கும் இடம்தான் தனக்கு அயோத்தி என்று கணவன் படக்கூடிய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துக்கத்திலும் என் கணவன் பக்கத்தில் தான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய நல்ல மனைவியும் இந்த உலகத்தில் இருக்கின்ற காரணத்தால் தான் இன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கியா. இன்னைக்கு மழை பெய்யுது. ஏதோ கல்யாண வீட்டில் வந்தோம் பார்த்தோம், சித்தப்பா ஏ பெரியப்பா இன்னும் சொல்லிட்டு போறது உறவு இல்லை. கல்யாண வீட்டில் ஏன் தெரியுமா ஐயா மெய் எழுதுறாங்க? இந்த மெய்யான விஷயம் இந்த தமிழ்நாட்டில் இந்திய மண்ணில் தான் இருக்கு. உன் கல்யாணத்தப்ப நீ உன் வீட்டுக்கு அழைச்ச சொந்தக்காரங்க மொய் எழுதுனா அவங்க வீட்டு கல்யாணத்தப்ப நீ மொய் எழுதுற. வட்டியே இல்லாமல் கடன் கொடுப்பதை போன்று கரம் கொடுத்து உதவும் வழக்கம் இந்த நாட்டில் இருக்கு. அதுதான் உறவு. இங்க இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு இவ்வளவு உதவிகளை அள்ளி வழங்கினீங்களே, இவங்களுக்கு அவங்களுக்கு என்னையா உறவு? மனித நேயம். போகும்போது யாரும் கொண்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லா மனிதனும் போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது. போகும்போது புண்ணியத்தை மட்டும்தான் கொண்டு சொல்ல முடியும். அதனால கணவன் மனைவி உறவு என்றாலும், தாய் மாமன் உறவு என்றாலும், சித்தப்பன் பெரியப்பன் உறவு என்றாலும், மாமனார் நாத்தனார் கொழுந்தனார் என்று எந்த உறவாக இருந்தாலும் ஒவ்வொரு உறவிலும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க துன்பத்தில் அடுத்தவங்க கஷ்டப்படும் போது கை கொடுத்தாதான் உங்களுக்கு துன்பத்தில் நீங்க கஷ்டப்படும் போது அந்த உறவு கை கொடுக்க வரும். இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய இந்த நாள் தொடங்கி சன் டிவியின் அரட்டை அரங்கம் ஒரு புதிய முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஊர் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை மக்களிடத்திலே ஒரு வாக்கெடுப்பு நடத்தினார்கள். இத மாதிரி ஒரு வாக்குச்சீட்டை கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, இதுல உடனடியா உங்களுக்கு எந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் என்று மக்களிடத்திலேயே கேட்டு இந்த வாக்கெடுப்பு நடத்தி அதுல ஒரு முக்கியமான பிரச்சனையை சொல்லி இருக்கிறார்கள். திருப்பூர் அவிநாசி, திருப்பூர் பல்லடம் மற்றும் திருப்பூர் பெருமாநல்லூர் வழி ரோட்டில் ரோட் டிவைடர் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மக்களால் அதிகமாக எழுப்பப்பட்ட காரணத்தால் அந்த கோரிக்கை தீர்த்து வைக்க வேண்டும் என்று இங்கே அரசு அதிகாரிகளிடத்திலே சன் டிவியின் அரட்டை அரங்கம் குழுவின் சார்பிலே முயற்சி எடுத்து வைக்கப்பட்டு இந்த பிரச்சனையை இன்னும் 1 மாத காலத்துக்குள் நிச்சயம் தீர்த்து வைக்கப்படும் என்று அரசும் அதிகாரிகளும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். நான் பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார் என்று என் வாயிலாக சொல்வதை காட்டிலும் சட்டமன்ற உறுப்பினரை உங்கள் முன்னால் உங்களுக்கு சாட்சியாக அவரை மேடைக்கு அழைத்து என்ன செய்ய இருக்கிறார் என்பதை சொல்ல மேடை கிடைக்கின்றோம். இங்கே முன்வைத்திருக்கக்கூடிய இந்த திருப்பூர் டு அவிநாசி, திருப்பூர் டு பல்லடம், திருப்பூர் டு பெருமாநல்லூர் ஆகிய பாதைகளிலே அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ரோடின் மைய பகுதியிலே உரிய தடுப்பு ஏற்பாடுகளை செய்து நம்முடைய நகரத்திலே தொடர்ந்து நடைபெற்று வருகிற விபத்துகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கும் விரைவிலே அந்த பணிகள் துவக்கப்பட இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் உறவு என்பது எதற்காக? இந்த தலைப்புல உறவை 4 விதமா பிரிக்கலாம். எப்படின்னா, உறவு என்பது துன்பத்தில் கை கொடுக்கவா, இல்லை உதட்டளவிலே உறவாடி பின்னால் குழி பறிக்கவா, இல்லை உறவு என்பது சுகமான சுமைகளாகி வாழ்க்கையை பக்குவப்படுத்தவா, இல்லை உறவு என்பது மடியில் கட்டிய பூனையாக இருந்து கொண்டு தொந்தரவு கொடுக்கவா.
இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனைன்னு ஒன்று டப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டக்கு சார், அது இந்திய கிரிக்கெட் வீரர்களோட பிரச்சனை. நான் கேட்கறது நம்ம இளைஞர்களுடைய பிரச்சனை நச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேலையில்லா திண்டாட்டம். என்னைய பொறுத்தவரை வேலையில்லா திண்டாட்டம் கிடையாதுங்க சார். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இந்த உறவினர்கள் தான். ஏன் சொல்றேன்னா, படிச்சு முடிச்சுட்டு ஒரு இளைஞன் 2 மாசம் வேலை இல்லாம வீட்டுல இருந்தா போதும், அவனுக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுமா? தண்டச்சோறு, தருதலை. இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு பெத்த உறவுல இருந்து மத்த எல்லா உறவும் எங்களை திட்டுறீங்க. சரி, நம்ம உறவினர்கள் தானே சொல்றான் அப்படி சொல்லி டிகிரி படிச்சிருந்தாலும் பிரஸ்டீஜ் பார்க்காம ஹோட்டல் பெஞ்சு துடைக்கிற வேலையில இருந்து செருப்பு தைக்கிற வேலை வரை நாங்க செய்யறோம். அப்பயும் அந்த உறவு என்ன சொல்லு தெரியுமா? இங்க பாரு, டிகிரி படிச்சு முடிச்சுட்டு இதெல்லாம் போய் பெஞ்சு துடைக்குது, செருப்பு தைக்குதுன்னு. அப்ப எங்களை வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, சும்மாவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க. இப்படி மடியில கட்டின பூனை மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க சார். உறவுகள் என்னதான் திட்டினாலும் இது பண்ணாலும் அதை ஏன் நெகட்டிவா எடுத்துக்கிறீங்க? பாசிட்டிவா எடுத்து பாருங்க, வாழ்க்கையில முன்னேறலாம். சார், எங்க அண்ணனுக்கு உறவுகள்ன்றது ஏணிப்படி மாதிரி. மறுநாள் எக்ஸாம், முத நாள் எனக்கு ஜுரம். என்ன பண்ண போறேன், எப்படி எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு நான் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்ப. எங்க அப்பா பக்கத்துல வந்து, அழுகாதத்தா, நீ நல்ல மார்க் வாங்கிருவேன்னு கூடவே உட்கார்ந்து தன்னம்பிக்கையும் ஊக்கமும் கொடுத்து டீ காஃபி எல்லாம் போட்டு தந்து என்ன மறுநாள் எக்ஸாம்க்கு அனுப்புனார். அன்னைக்கு என்ன எக்ஸாம் எழுத வச்சது எது தெரியுமா? அன்னைக்கு எங்க அப்பா கொடுத்த தன்னம்பிக்கை ஊக்கத்தினாலதான் நான் அந்த எக்ஸாம்ல 182 மார்க் எடுத்தேன். தாயின் மார்பகத்தில் பாலர்ந்து வேண்டிய பிஞ்சு உதடுகள் வெறி நாய்களின் பசிக்கு இரையாகின்றன சார். ஏன் தாயே தன்னோட குழந்தைய குப்பை தொட்டியில வீசிட்டு போறாள், அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவா இருக்கும் சொல்லுங்க. ஆனா அந்த தாய் அந்த குப்பத்தட்டியில வந்து அந்த குழந்தைய வீசிட்டு போறாளே தவிர, அதை போட்டுட்டு தான் குழந்தைய ஒரு நாய்க்க விடுமா, நரிக்க விடுமா? யாராவது நல்ல மனசு படைச்சவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு தூக்கி போக மாட்டாங்க, ஓரத்துல இருந்து மறைஞ்சு நின்னு பாப்பா. அதுதாமா தாய்மை. 20 வருஷமா பெத்த வீட்டுல இருந்த ஒரு பொண்ணு புதுசா புகுந்த வீட்டுக்கு போறா. அங்க அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தனார், நாரனாரா அவளுக்கு பிரச்சனை வருது. இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையில தாலிங்கிற பந்தத்துக்கு கட்டுப்பட்டு அந்த பொண்ணு அங்க வாழ்ந்துட்டு இருக்கா சார். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க சார். என்ன நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே தெரியல எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு. கல்யாணம் ஆகாம இருக்கிற நீ இப்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்ற. ஆனா கல்யாணம் ஆன பிறகுதான் கல்யாணம் 1000 காலத்து பயிர் சொல்ல, வாழ்ந்தாதாம வாழ்க்கையோட அருமை தெரியும். கல்யாணம் ஆகாத நீ கணவனால மனைவிக்கு தொந்தரவு, மனைவியால கணவனுக்கு தொந்தரவுன்ற. ஆனா இதுவே கல்யாணம் ஆகி கொஞ்சம் காலங்க பிரிச்சு உன்ன நான் எப்பயாவது நிச்சயமா சன் டிவில ஒரு பேட்டி எடுப்பாங்க. எப்படிமா உங்க புருஷனோட வாழற? என் வீட்டுக்காரோட நான் ரொம்ப சந்தோஷமா வாழறேன், நாங்க 2 பேரும் சரி இப்பதான் சினிமாக்கெல்லாம் போறோம் அப்படின்னு நீ சொல்ல போறதையும் நான் பார்க்க தான் போறேன். அது பாசிட்டிவா இருந்தா ஓகே. சப்போஸ் என்னோட மாமனார் மாமியார் கொடுமைப்படுத்துறாண்டா, அந்த போட்டோல உட்கார்ந்திருக்க பொண்ணு மாதிரி தான் சார் நானும் உட்கார்ந்துட்டு இருப்பேன் கஷ்டப்பட்டுட்டு. சரி, வாழ்க்கையை ரொம்ப பாசிட்டிவா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி வாழ்க்கையை பாசிட்டிவா வாழ கத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. யார் மனிதர்கள்ங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். நல்ல மனம் படைத்தவர்களே மனிதர்கள், நல்ல குணம் படைத்தவர்களே மனிதர்கள். விலங்குகளை போல அரக்க குணம் இல்லாமல் இரக்க குணம் படைத்தவனே மனிதன். வாங்க சார் வாங்க. இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான் தெரியுங்களா? தேல் மாரி கொட்டுறான் சார், பாம்பு மாரி கொத்துறான், தவளை மாரி கத்துறான், புலி மாரி உருமுறான். இவங்கிட்ட எப்ப மனித இயல்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மிருக இயல்புக்கு வருகிறானோ அப்பொழுதுதான் மனித உறவுகள் சீர்கெடுகிறது. நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. வெட்டுனா, அடிச்சான், குத்துனா, புதைச்சான், கொலை பண்ணா, இப்படியான செய்திகள்லாம் வரும். இது எது சார் செய்யும்? யார் செய்கிற வேலை இது? மிருகங்கள் செய்கிற வேலை இன்றைக்கு மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.